Okay, my dear student, in this session, we will see Unit 17. உங்களுக்கு Unit 16 வரைக்கும் complete ஆயிடுச்சு. Unit 17, reproduction in plants and animals. This is an interesting topic. Reproduction in plants and animals. You know, my dear student, it is reproduction is one of the living characteristics. See, all living organisms exhibit this phenomena called reproduction. So in the topic நம்ம போறதுக்கு முன்னாடி in the introductionல we have to raise some questions. Minimum you have to raise 4 or 5 questions that will help you to understand the topic very well. So the first question is why? Okay, what is reproduction? அப்படி ஒரு கொஸ்டின் கேட்டு பாருங்க. வாட் இஸ் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னா, reproduction is a process by which every organism produce offsprings of its own kind. மீனிங் புரியுதா பாருங்க. வாட் இஸ் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கணும். ஏன்னா இந்த கான்செப்ட், இந்த ஹெட்டிங்கை புரிஞ்சுக்கணும்னா இப்போ பேசிக்கா நம்ம சில கேள்விகள் கேட்டு பார்க்கணும். ரீப்ரொடக்ஷன்னா என்ன? ரீப்ரொடக்ஷன் இஸ் ப்ராசஸ். we can also called biogenesis அப்படின்னு கூட சொல்லலாம். பயோஜெனிசிஸ், ரீப்ரொடக்ஷன் பயோஜெனிசிஸ் கூட சொல்லலாம். by which every organism reproduce offspring of its own kind. இதான் மிக முக்கியம். ஒவ்வொரு உயிரினமும் தன்னை போலவே ஒரு உயிரினத்தை உண்டாக்குது. அதுதான் நம்ம ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்றோம். செகண்ட் கொஸ்டின் என்ன கேட்கலாம் அப்படின்னா, why it is necessary or why reproduction is necessary. இப்படி ஒரு கேள்வி கேட்டு பார்ப்போம். ஏன் ரீப்ரொடக்ஷன் நெசசரி, ரீப்ரொடக்ஷன் இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு பார்க்கணும். உங்களுக்கு தெரியும் மை டியர் ஸ்டூடெண்ட், இந்த உலகத்துல டைனோசர்ஸ் அப்படிலாம் இருந்துச்சு. ஏன் இந்த டைனோசர்ஸ் இப்ப இல்லை அப்படின்னா, ஏதோ சில காரணங்களால அதனுடைய ரீப்ரொடக்டிவ் கெப்பாசிட்டி அது இழந்துருச்சு. ஒண்ணு அதனுடைய எக்கை ப்ரொடெக்ட் பண்ண முடியாம இருக்கலாம், அல்லது அதுக்கு ஃபுட்டு கிடைக்காமல இருக்கலாம். அப்போ ரீப்ரொடக்ஷன் பண்ண முடியலன்னும் போது அந்த அனிமல் என்ன ஆகும் அப்படின்னா, அந்த அனிமலோ அந்த ஆர்கானிசம் என்ன ஆகும்னா எக்ஸ்டிங்க்ட் ஆயிடும். ஸோ வை ரீப்ரொடக்ஷன் இஸ் நெசசரி அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா, இன் ஆர்டர் டு மெயின்டைன் த continuity of their races. இது ஒரு in order to continue their races, அந்த இனத்தை வந்து தொடர்ந்து இந்த பூமியில இருக்கணும்னு சொன்னோம்னா அந்த உயிரினங்கள் என்ன செய்யணும், ரீப்ரொடக்ஷன் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டோம்னா, why reproduction is necessary அப்படி கேட்டோம்னா, in order to maintain the continuity of their races, அதனுடைய இனத்தை வந்து தொடர்ந்து இந்த பூமியில தொடர்ந்து இருக்கணும்னா அது ஒவ்வொரு உயிரினமும் ரீப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு கேள்வி. மூணாவதா ஒரு கேள்வி கேட்கிறோம், இஸ் த டைம் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் இஸ் சேம் ஃபார் ஆல் ஆர்கானிசம்ஸ்? இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின். டைம், இதெல்லாம் நீங்க இன்ட்ரோடக்ஷன்ல படிக்கலாம், உங்க புக்ல இருக்கு. இதெல்லாம் நான் அழகா அதை அப்படியே எக்ஸ்பிளைன் பண்றேன். இஸ் த டைம் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் இஸ் சேம் ஃபார் ஆல் ஆர்கானிசம்? எல்லா உயிரினங்களுக்கும் இந்த டைம் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் சேமா அப்படின்னா நோ அப்படின்றது தான் இந்த பதில். நோ. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்க எக்ஸாம்பிள் புக்ல கொடுத்துருக்கோம், பாக்டீரியா. இந்த பாக்டீரியா என்ன செய்யும்? ஒன் பாக்டீரியா ரீப்ரொடியூஸ் இன்டு ஆர் டிவைட்ஸ் இன்டு 2 பாக்டீரியா by within 20 minutes. ஒரு பாக்டீரியா 20 நிமிஷத்துல 2 பாக்டீரியாவா பிரிஞ்சிடும். அதே மாதிரி you take yeast, ஒரு ஈஸ்ட் வந்து within 100 minutes அல்ல
it develops into many number. அதே மாதிரி you can see for example cow. இந்த மாதிரி அனிமல்ஸ் மேமல்ஸ்லாம் அதை வந்து ஜெஸ்டேஷன் பீரியட்னு சொல்லுவோம். கவுல வந்து 283 டேஸ். இதெல்லாம் கேட்டிருக்கவங்க புக்கில். அடுத்தது வந்து ரேட்டுக்கு என்ன? ரேட்டுக்கு வந்து 21 டேஸ். ஹியூமன் பீயிங் என்ன? ஹியூமன் பீயினுடைய ஜெஸ்டேஷன் பீரியட் 280 டேஸ். எலஃபேண்ட்டுக்கு என்ன? இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். எலஃபேண்ட் லாங் டியூரேஷன் 18 to 22 மந்த். நல்லா கவனிக்கணும். இந்த ஜெஸ்டேஷன் பீரியட் வந்து எலஃபேண்ட்டுக்கு ரொம்ப அதிகம். 18 மாசத்துல இருந்து 22 மாசம் ஆகும் ஒரு யானை குட்டி போடுறது, ஒரு குட்டி வளர்ந்து வெளியே ஆகிறதுக்கு. அப்போ இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? டைம் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் வந்து இஸ் நாட் சேம் ஃபார் ஆல் கார்மெண்ட்ஸ். அப்போ நோன்றது ஆன்சர் இதுதான். இஸ் த டைம் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் சேம் கேட்டா நோன்னு சொல்றோம். அப்போ வேரியேஷன் ஆகுது டைம் ஆஃப் ரீப்ரொடக்ஷன். இந்த இடத்துல அந்த மீனிங்கை வந்து நம்ம இப்படி எடுத்துக்கணும். ரைட்டா? அப்போ அடுத்தது இதெல்லாம் நம்ம படிக்கும்போது சில ஐடியாஸ் கிடைக்குது. அந்த 4th கொஸ்டின் என்ன கேட்கலாம் அப்படின்னா, டைப்ஸ் ஆஃப் ரீப்ரொடக்ஷன். இந்த டைப்ஸ் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் வந்து இப்போ பிளான்ட்ஸ்ன்னு எடுத்துக்கணும்னு வச்சுங்களேன், அனிமல்ஸ் எடுத்துக்கிறோம். பிளான்ட்ஸ்ல வந்து there are 3 types of reproduction. ஒன்னு vegetative reproduction. Asexual reproduction, then sexual reproduction. அப்படின்னா பிளான்ட்ஸ்ல வந்து there are 3 methods of reproduction. வெஜிடேட்டிவ் reproduction நம்ம ஒன் பை ஒன் பார்க்கலாம். வெஜிடேட்டிவ் reproduction, asexual method of reproduction, sexual method of reproduction. அனிமல்ஸ்ல there are 2 groups இருக்கு. One is asexual, other one is sexual method of reproduction. இப்படி இருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் வந்து நம்முடைய டாபிக் வந்து ரீப்ரொடக்ஷன் இன் பிளான்ட்ஸ் ஃபர்ஸ்ட் பார்ப்போம். அதுல வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷனை பத்தி பார்ப்போம். இப்போ இந்த வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன்ல என்ன சொல்றாங்க? வாட் இஸ் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன்? The vegetative part of the plant. Vegetative part of the plant. You know very well, leaf, stem, root, bud. These are all different parts of the plant. In this vegetative part of the plant, like a leaf, stem, root, bud, they get detached from the parent plant and develops into a new daughter plant. That is what we call as vegetative method of reproduction. Vegetative part of the plant get detached from the parent body and develops into an individual new plant, or we call it as plantlets. Right? அதுதான் நம்ம வந்து வெஜிடேட்டிவ் மெத்தட்னு சொல்றோம். இந்த வெஜிடேட்டிவ் மெத்தட்னுடைய இதெல்லாம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி இதனுடைய கேரக்டர் என்ன அப்படின்னு பார்க்க போறோம். கேரக்டர்ஸ்னா என்ன? வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன்ஸ் இன்வால்வ்ஸ் mitotic division, no fusion of gametes. இந்த இடத்துல வந்து கேமெட்ஸ், மேல் கேமெட், ஃபீமேல் கேமெட் அது மாதிரி எதுவும் உருவாகாது. நோ ஃபியூஷன், நோ ஃபார்மேஷன் as well as no fusion of gametes. மூணாவது, that daughter plants are genetically identical to the parent plant. இதுதான் இதனுடைய கேரக்டர். அப்போ வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன்ல என்ன நடக்கு? அங்க வந்து மியாட்டிக் ரீப்ரொடக்ஷன், மியாட்டிக் டிவிஷன் கிடையாது. மியாட்டிக் டிவிஷன் எங்க நடக்கும்? கேமெட் ஃபார்மேஷன் போது தான் மியாட்டிக் டிவிஷன் நடக்கும். அது வந்து ஒரு ரிடக்ஷன் டிவிஷன் இல்லையா? குரோமோசோம் நம்பர் வந்து பாதியா குறையும். அப்போ அந்த டிவிஷன் இங்க நடக்கல. இங்க ஒன்லி மைட்டாட்டிக் டிவிஷன். இது வந்து சொமாட்டிக் செல்ஸ்ல நடக்கக்கூடிய ஒரு டிவிஷன்.
அப்போ இது வந்து இதனுடைய கேரக்டர். ரெண்டாவது நோ ஃபியூஷன் ஆஃப் கேமெட். இங்க கேமெட் ஃபியூஷனே எதுவும் நடக்கல. மூணாவது தே ஆர் ஜெனட்டிக்கலி ஐடென்டிக்கல். தட் இஸ் சின்ஸ் தே ஆர் ஃபார்ம்டு ஃப்ரம் ஏ சிங்கிள் பேரண்ட். ஒரே ஒரு பேரண்ட்ல இருந்து உருவாகிறதுனால இங்க ஜெனட்டிக்ஸ் வந்து ஜீன்ஸ் வந்து மாறாது. ஸோ தே ஆர் ஜெனட்டிக்கலி ஐடென்டிக்கல். இந்த 3 பாயிண்ட் வந்து வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷனுடைய கேரக்டர். அதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்போ வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன்னா என்ன? The vegetative part of the plant get detached from the parent plant and develops into a new plant or plantlets. அதனுடைய கேரக்டர் இதெல்லாம். மைட்டாட்டிக் டிவிஷன் இருக்கு, no fusion of gamete, the daughter plants are genetically identical to the parent plant. இதெல்லாம் கேரக்டர் பார்க்க போறோம். இப்போ நம்ம வெஜிடேட்டிவ் மெத்தட் ஆஃப் ரீப்ரொடக்ஷனை எலாபரேட்டா நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து vegetative reproduction. Vegetative reproductionல first by leaf அப்படின்னு பாக்குறீங்க. The best example வந்து bryophyllum. இந்த bryophyllum பாருங்க, இதுதான் அந்த லீஃப். இந்த லீஃப் வந்து பாத்தீங்கன்னா செரகேட், அந்த மார்ஜினிஸ் வந்து ஒரு நாட் யூனிஃபார்மா இல்ல. யூ கேன் see a number of notches. இதுக்கு பேரு notches. இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு மினி பிளான்ட்ஸ் வந்து டெவலப் ஆகும், ஒரு ஸ்மால் பிளான்ட்லெட்ஸ் டெவலப் ஆகும். இது மாதிரி எவ்ரி நாட்சஸ் யூ கேன் see a daughter plantlets. அண்ட் இது என்ன ஆகும், டூரிங் த ரெய்னி சீசன் இதை நீங்க நோட் பண்ண முடியும். So they get detached from the parent leaf, and then when they fall on the ground, then it develops a fixed soil and develops into a new plant. இது மாதிரியான ரீப்ரொடக்ஷன். ஒரு லீஃப் இன்னும் ஒரு லீஃப் வந்து ரீப்ரொடியூசிங் யூனிட் பண்ணுது, நிறைய யங் ஒன்னு டெவலப் பண்ணுது. அது இது ஒரு வகையான வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன். லீஃப் எக்ஸாம்பிள் bryophyllum. இந்த இடத்துல என்ன சொல்லுவோம், ஸ்மால் பிளான்ட்ஸ் டெவலப்ஸ் அட் த லீஃப் நாட்சஸ். லீஃப் நாட்சஸ் அப்படின்னு சொல்லலாம். இதை மாதிரி நீங்க பார்க்கலாம். இது ஒரு சிம்பிள் ஒரு டயக்ராம் போட்டு எக்ஸாம்பிள் எழுதினாலே உங்களுக்கு மார்க் கொடுத்துருவாங்க. செகண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா ஸ்டெம் எடுத்துக்கோம். ஸ்டெம் இப்போ நம்ம நிறைய பிளான்ட்டை நம்ம சொல்லலாம். ஈவன் சுகர் கேன் இருக்கு இல்லையா, சுகர் கேன் இருக்கு, சுகர் கேன். அண்ட் தென் ஜாஸ்மின் இருக்கு, ஜாஸ்மின், ரோஸு, ரோஸு, ஈவன் ஸ்ட்ராபெரி. உங்க புக்ல இது கொடுத்துருக்குது, ஸ்ட்ராபெரி கொடுத்துருக்கு. ரைட்டா? இது இப்போ எப்படி ஒரு கரும்பை எப்படி விளை வைக்கிறாங்க, அந்த கரும்பை வந்து சின்ன சின்ன இதுவாக கட் பண்ணிட்டு அதை மண்ணில் புதைச்ச உடனே அதுல இருந்து ஒரு கரும்பு வளருது இல்லையா. ஈவன் முருங்கை மரம், ஜாஸ்மின், ரோஸ்ல வந்து அந்த ஸ்டெம் கட்டிங் தான் பண்ணி அதை உருவாக்குறாங்க. இப்போ நம்ம எடுத்து ஸ்ட்ராபெரின்னு எடுத்துக்கிறோம். ஸ்ட்ராபெரியில என்ன ஆகும், ஏரியல் வீக் ஸ்டெம் இருக்கு. when the area weak stem touches the ground. இப்போ நீங்க ஒரு பிளான்ட் பாக்குறீங்க, இதுதான் ஒரு பிளான்ட் இருக்கு. இதனுடைய இந்த இருக்கு, இதுல ஒன் ஆஃப் த ஸ்டெம் வந்து சாயில்ல டச் ஆகுது. இந்த டச் ஆன உடனே இந்த ஸ்டெம்ல இருந்து ரூட் டெவலப் ஆகுது. இந்த ரூட்டை நம்ம என்ன சொல்லுவோம், அட்வென்ஷியஸ் ரூட் அப்படின்னு சொல்லுவோம். அட்வென்ஷியஸ் ரூட் அப்படின்னா என்ன அர்த்தம்? அட்வென்ஷியஸ் ரூட் பொதுவாக உங்களுக்கு தெரியும், ஒரு சீடு ஜெர்மினேட் ஆகும்போது அதுல இருந்து ரூட் வரும், ஸ்டெம் வரும். ரூட் எதுல இருந்து வரும், ரேடிக்கல்ல இருந்து வரும். அப்ப ரேடிக்கல்ல இருந்து வந்தாதான் அதுக்கு பேரு ரூட். இஃப் the root develops any other part of the plant, then it is called adventitious root. ஸ்டெம்ல இருந்து வந்தா அந்த ரூட்டை நம்ம அட்வென்ஷியஸ் ரூட்னு சொல்லுவோம். இதெல்லாம் பேசிக்கா நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ இதுல என்ன செய்யறாங்க, ஸ்ட்ராபெரி அதுல வந்து வீக் ஸ்டெம் வந்து வீக்கா இருக்கு, ஏரியல் வீக் ஸ்டெம். when touches the ground it develops adventitious roots and buds. இதுல வந்து சும்மா buds இந்த லீஃப்லாம் உருவாகுது. So when we cut off the at this time when we cut the plant from the parent body,
இட் டெவலப்ஸ் இன்டு அன் இண்டிவிஜுவல் நியூ பிளான்ட். அது வந்து வரும். ஸோ இதுல வந்து ஒரு ஸ்டெம்மை வச்சு கூட நம்ம நிறைய பிளான்ட்லெட்ஸை உருவாக்க முடியும். இதை மாதிரி மெத்தட் ஆஃப் ரீப்ரொடக்ஷனை வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் சொல்லுவோம். மூணாவது ரூட் எடுத்துக்கிறோம். ரூட் இது எக்ஸாம்பிள் வந்து டியூபரஸ் ரூட். டியூபரஸ் ரூட் அந்த டியூபரஸ் ரூட்டுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து நம்ம ரெண்டு சொல்லலாம். ஒன்று அஸ்பராகஸ், இன்னொன்று ஸ்வீட் பொட்டேட்டோ. ஸ்வீட் பொட்டேட்டோ, இந்த ஸ்வீட் பொட்டேட்டோவில் நீங்க பாக்குறீங்க இந்த அந்த ரூட் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம வந்து பயன்படுத்தி we can reproduce vegetatively. பிளான்ட்டை நம்ம வெஜிடேட்டிவ் மெத்தட்ல ரீப்ரொடியூஸ் பண்ணலாம். இந்த லாஸ்ட் ஒன்னு பட், அதை வந்து நம்ம புல்ஃபில் அப்படின்னு சொல்லுவோம். புல்ஃபில்ஸ். இந்த புல்ஃபில்ஸ் என்ன பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து அகேவ். இந்த அகேவ்ன்றதுல யூ கேன் சி which is nothing but flower bud. The flower bud develops into a bulbous bud, right? That is called bulbfills. Inagum the flower bud develops into number of bulbfills. When these bulbfills detached from the flower, when they fall on the ground, it develops into a new plant. அப்போ இது மாதிரி இந்த மெத்தட்ல நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம், எனி பார்ட் ஆஃப் த பிளான்ட், ஒரு லீஃபோ அல்லது ஸ்டெம்மோ ரூட்டோ புல்ஃபில்ஸோ இன்னொரு நியூ பிளான்ட்டை உருவாக்குனா அந்த மெத்தட் ஆஃப் ரீப்ரொடக்ஷனுக்கு வந்து வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் அப்படி சொல்லலாம். இதை மாதிரி ஒரு ஹெட்டிங் போட்டு இந்த 4 பார்ட் ஆஃப் த பிளான்ட்டை போட்டு எக்ஸாம்பிள் எழுதணும் ஒவ்வொன்றுக்கும். லீஃபு பிரியோஃபிலம், ஸ்டெம்முக்கு ஸ்ட்ராபெரி, ரூட்டுக்கு ஈவன் ஸ்வீட் பொட்டேட்டோ ஆர் அஸ்பராகஸ், புல்ஃபில்ஸ்க்கு அகேவ். இந்த பிளான்ட் எல்லாம் நாம பார்க்கலன்னா இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ரைட், ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட். Reproduction in plants and animals. See the first slide. Okay, so okay, இந்த இடத்துல நீங்க இந்த படத்தை பாக்குறீங்க. பெஸ்ட் ஒன். ஓகே, இந்த கார்னர்ல வந்து கீழே இருக்கு பாருங்க, அந்த அது வந்து பிரியோஃபிலம் பிளான்ட். அதுக்கு அடுத்து மேல இருக்கு பாருங்க, அதுதான் வந்து புல்ஃபில்ஸ். அந்த நிறைய ஃப்ளவர் பட்ஸ் வந்து எப்படி வந்து ஒரு புல்ஃபில்லா மாறி யங் பிளான்ட் உருவாக்குதுன்னு. அடுத்தது இந்த ஸ்ட்ராபெரிஸ், அந்த ஸ்டெம்முக்கு வந்து அண்ணாண்ட கொடுத்துருக்குறாங்க ஒரு ஸ்டெம் வந்து எப்படி நடக்குது கீழே பாருங்க. ரைட்டா? Right. So these are all the examples. Okay. So இது வரைக்கும் நம்ம வெஜிடேட்டிவ் மெத்தட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் அப்படின்றத பார்த்தோம். இதுல மெத்தட்ஸ் பார்ப்போம். மெத்தட்ஸ், there are 4 methods. One is what we call it as fragmentation. Fragmentation is a method of vegetative reproduction. நம்ம அப்படி சொல்லலாம், fragmentation. இப்போ இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா Clematis algae. இந்த Clematis algae பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து ஸ்பைரோகைரா. ஏன் இதை நம்ம ஸ்பைரோகைரா அப்படின்னு சொல்றோம்னா, இந்த இடத்துல வந்து இது ஒரு Clematis algae தான். இந்த இடத்துல இந்த குளோரோபிளாஸ்ட் வந்து ஸ்பைரல் ஷேப்ல இருக்கும். இந்த குளோரோபிளாஸ்ட் வந்து ஸ்பைரல் ஷேப்ல இருக்கிறதுனால இதுக்கு வந்து நம்ம ஸ்பைரோகைரா அப்படின்னு பேர் வைக்கிறோம். இதுல என்ன ஆகும், செப்டம் டெவலப் ஆகும். இதுக்கு வந்து செப்டம் பேரு ஆர் பார்ட்டிஷன்.
இது மாதிரி பார்ட்டிஷன் டெவலப் ஆகும். ஏன்னா டூரிங் ஃபேவரபிள் கண்டிஷன்ல இந்த மாதிரி ஃப்ராக்மெண்டேஷன் செப்டம் டெவலப் ஆகும். இந்த செப்டம் ஈச் செப்டம் கண்டெய்ன்ஸ் அட்லீஸ்ட் a single cell, ஒரு சிங்கிள் செல்லா இருக்கும், having a single cell, then they multiply by mitotic cell division, and each fragments develops into a new filamentous algae. புரியுதா பாருங்க, fragmentation-ன்றது ஒரு மெத்தட். எக்ஸாம்பிள், இந்த fragmentation எந்த மாதிரி ஆர்கானிசத்துல இருக்குன்னா filamentous algae, எக்ஸாம்பிள் ஸ்பைரோகைரா. இந்த ஸ்பைரோகைராவில் இந்த பிளான்ட் பாடி தான். ஏன் இது ஸ்பைரோகைரான்னு சொன்னேன். அடுத்தது செப்டம் டெவலப்ஸ் அட் ரெகுலர் இன்டர்வல்ஸ் அண்ட் தென் இட் பிரேக்ஸ் ஆஃப் and divides into number of fragments, that process called fragmentation. Then each fragment consists of at least one cell, and they undergo multiplication, mitotic division, and develops into a new filamentous algae. இந்த மாதிரியான ரீப்ரொடக்ஷன் வந்து ஆல்கேவில் ஸ்பைரோகைராவில் நடக்குது. இந்த செகண்ட் மெத்தட் வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபிஷன் அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஃபிஷன் இதுல நிறைய டைப் இருக்கு, மல்டிபிள் ஃபிஷன், பைனரி ஃபிஷன். நம்ம இப்ப பார்க்க போறது வந்து பைனரி ஃபிஷன் தான். பைனரி ஃபிஷன் எக்ஸாம்பிள் அமீபா. அமீபாவில் நீங்க பாத்தீங்கன்னா இப்ப இதுதான் ஒரு அமீபே அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் வந்து ஒரு அமீபா வந்து ரெண்டா டிவைட் ஆகும். அந்த டிவைட் ஆகுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்து இந்த நியூக்ளியஸ், இப்ப இந்த ஸ்பெரிக்கல் நியூக்ளியஸ் என்ன ஆகும், ஃபர்ஸ்ட் வந்து தம்பிள் ஷேப்டு நியூக்ளியஸா மாறும். தென் ஃபர்தரா இது கன்ஸ்ட்ரக்ட் ஆகும். அப்புறம் அந்த செல் சைட்டோபிளாஸ்மும் கன்ஸ்ட்ரக்ட் ஆகும். தென் இது ரெண்டும் டிவைட் ஆயிட்டு இதுல இருந்து இது ஒரு அமீபாவும் ஸ்ப்ளிட் ஆகும். அப்போ இங்க வந்து இதை வந்து நம்ம ஏன் பைனரி ஃபிஷன் சொன்னோம்னா, ஈச் அமீபா டிவைட்ஸ் இன்டு 2 டாட்டர் அமீபே, and that's why this division is called binary fission சொல்றோம். ஸோ இங்க வந்து கேரியோகைனசிஸ் நடக்குது, சைட்டோகைனசிஸ் நடக்குது. கேரியோகைனசிஸ்னா நியூக்ளியஸ் வந்து டிவைட் ஆகுறது, அப்புறம் சைட்டோகைனசிஸ்னா சைட்டோபிளாஸ்மிக் டிவைட் ஆகுறது. இப்போ இதை மாதிரி இது ஒரு வகையான ரீப்ரொடக்ஷனு. அடுத்தது பார்த்தீங்கன்னா பட்டிங். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். இது பட்டிங்கு எக்ஸாம்பிள் வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஹைட்ரா, சாரி, பட்டிங்க்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஈஸ்ட் எடுத்துங்க. பட்டிங் வந்து ஹைட்ராவிலே இருக்கு, பட் இதை வந்து நம்ம ஈஸ்ட் எடுத்துக்கிறோம். இந்த ஈஸ்ட் வந்து நீங்க பாக்குறீங்க, இதுதான் வந்து ஒரு ஆர்கானிசம், இதோடைய நியூக்ளியஸ் ஒரு ஈஸ்ட். அப்புறம் என்ன ஆகும், இட் ப்ரொடியூஸ் ஸ்மால் ப்ரொஜெக்ஷன்ஸ், இதுதான் சொல்றோம். இந்த ப்ரொஜெக்ஷன்ஸ் தான் நம்ம பட்டுன்னு சொல்றோம். இப்போ இந்த நியூக்ளியஸ் அதே மாதிரி இந்த இடத்துலயும் இந்த நியூக்ளியஸ் வந்து இப்படி இருக்கு. தென் ஓகே, அப்புறம் இது மாதிரி போயின்னே இருக்கும். இப்போ நியூமரஸ் பட்ஸ் ஆர் ஃபார்ம். நம்ம இப்போ அந்த இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ்ல கூட பார்த்தோம். டைம் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட்ல வந்து 100 மினிட்ஸ்ன்னு சொல்லிட்டு, இப்போ இதை மாதிரி ஒரு சிங்கிள் ஈஸ்ட் வந்து ப்ரொடியூஸ் செயின் ஆஃப் டாட்டர் செயின் ஆஃப் ஈஸ்ட் பை பட்டிங், ப்ராசஸ் கால்டு பட்டிங். இது ஒரு வகையான ப்ராசஸ் பட்டிங். இது எல்லாத்த விட முக்கியமா இப்ப நம்ம வந்து 4வதா ஒரு மெத்தட் பார்க்கிறோம், ரீஜெனரேஷன். இது ரொம்ப மிக முக்கியம். தெரியலன்னா நீங்க அந்த படத்துல நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ரீஜெனரேஷன்ல நிறைய டைப் இருக்கு. இதுல நம்ம வந்து ஆக்சிஸ்ல ரீஜெனரேஷன் பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து ஹைட்ரா எடுத்துக்கிறோம். ஹைட்ராவில் வந்து இப்ப இதுதான் வந்து ஒரு ஹைட்ரா அப்படின்னு எடுத்துக்கிறோம்னா, இந்த ஹைட்ரா வந்து if I cut into 2 fragments, இந்த ரெண்டு இடத்துல நான் இப்போ கட் பண்றேன். ஆக்சிடென்ட்ல இந்த ஹைட்ரா வந்து some due to some accident they breaks into number of pieces. இப்போ இந்த மாதிரி 2-3 பீஸா மாறுது. இந்த 3 பீஸ்ல இதுதான் ஒரு மிடில் பீஸ்னா, இது என்ன ஆகும், இட் டெவலப்ஸ் ஹெட் as well as டெய்ல். இது ரெண்டும் இங்க டெவலப் ஆகும். இதுல வந்து ஹெட் இருக்குன்னா இது என்ன செய்யும், அந்த டெய்ல டெவலப் பண்ணும். இது வந்து ஓல்டர் பார்ட், இது நியூ பார்ட். அதே மாதிரி இது என்ன செய்யும், இதுல டெய்ல் மட்டும் இருக்கு, இட் டெவலப்ஸ்
மவுத். அதாவது இப்ப இதுல பாருங்க, இதுதான் நம்ம வந்து ரீஜெனரேஷன் அப்படின்னு. ரீக்ரோத், ரீஜெனரேஷன் இஸ் நத்திங் பட் ரீக்ரோத் ஆஃப் லாஸ்ட் பார்ட்ஸ். இழந்த பகுதியை மீண்டும் வளர்றது, இதுதான் நம்ம ரீப்ரொடக்ட் பண்ணுவோம். இது வந்து மெத்தட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன்ல, மெத்தட் ஆஃப் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷனா நீங்க எடுத்துக்கலாம். ஒன்னு பிராக்மெண்டேஷனு, ஃபிஷனு, பட்டிங்கு, ரீஜெனரேஷன். இதெல்லாம் ரொம்ப சிம்பிள். நீங்க என்ன எழுதணும், லைன் மீனிங் எக்ஸாம்பிள் எழுதணும். எக்ஸாம்பிள் அந்த ப்ராசஸ் 2 பாயிண்ட் ஒவ்வொன்றுக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா. இதெல்லாம் இது ஒரு பேசிக் தான். நீங்க ஹையர் கிளாஸ்ல இதை பத்தி இன்னும் விரிவா டைப்ஸ்லாம் நம்ம படிப்பீங்க. ரைட். இங்க பாக்குறீங்க மெத்தட் ஆஃப் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன்ல தி பெஸ்ட் எக்ஸாம்பிள் அமீபா. அமீபாவை பாருங்க, எப்படி வந்து ஒரு அமீபா ஃபர்ஸ்ட், ரெண்டாவது அந்த நியூக்ளியஸ் வந்து எப்படி தம்பிள் ஷேப்டா மாறுது, அப்புறம் வந்து அது ரெண்டா பிரியுது. அதனால தான் நான் அந்த அமீபாவை பைனரி ஃபிஷன் அப்படின்னு சொன்னேன், இந்த அமீபா. அதுக்கு அடுத்தது வந்து ரெண்டாவது எக்ஸாம்பிள் வந்து சாரி பிராக்மெண்டேஷனுக்கு பாருங்க. பிராக்மெண்டேஷன் வந்து என்ன, ஸ்பைரோகைரா, அந்த குளோரோபிளாஸ்ட் வந்து அங்கேயே கொடுத்துருக்கு பாருங்க, ஸ்பைரல் குளோரோபிளாஸ்ட். அதனாலதான் அது அங்க செப்டம் டெவலப் ஆகுது, அதுதான் பிராக்மெண்ட். அந்த செப்டம் வந்து டிவைட் பண்ணுது பிளான்ட். அப்போ எவ்ரி செக்மெண்ட் செப்டம் கண்டெய்ன்ஸ் ஒன் அட்லீஸ்ட் ஒன் செல். தே அண்டர்கோ மைட்டாட்டிக் செல் டிவிஷன் அண்ட் டெவலப்ஸ் இன்டு நியூ ஃபிலமெண்டஸ் ஆல்கே. அடுத்தது கீழே பாருங்க பட்டிங். பட்டிங்க்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து ஈஸ்ட் நம்ம பார்த்தோம். அந்த இடத்துலயும் பாத்தீங்கன்னா இந்த ஈஸ்ட் சிங்கிள் செல்லு, அதுல இருந்து நியூக்ளியஸ் வந்து தம்பிள் ஷேப்ல மாறி அப்புறம் அது நியூக்ளியர் டிவிஷன் ஆயிட்டு அது 2 இண்டிவிஜுவலா மாறுது. ஸோ வித்தின் 100 ஆர் within 1 hour or 2 hours you can see a chain of yeast. அதனால தான் நம்ம இந்த ஃபெர்மெண்டேஷன்லாம் பார்த்தீங்கன்னா கிளாஸ்ல கூட அந்த எக்ஸ்பெரிமெண்ட்லாம் செய்யும்போது பார்த்தீங்கன்னா வித்தின் 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸ்ல உங்களுக்கு ஒரு half an hour or 1 hourல உங்களுக்கு ஆல்கஹால் ஸ்மெல்லே பார்க்கலாம், ஈஸ்ட் ஆட் பண்ணி நீங்க அந்த ரியாக்ஷன்லாம் பண்ணீங்கன்னா. இது பிகாஸ் ஆஃப் த பட்டிங். அடுத்த இது வந்து ரீஜெனரேஷன். ரீஜெனரேஷன் அதுல வந்து பாருங்க, இந்த இடத்துல ஹைட்ரா இப்ப நான் இங்க ஆக்சிடென்ட்ல கட் பண்ணிட்டு 3 செக்மெண்டா மாறுது. இந்த மிடில் செக்மெண்ட் இது ஓல்டர் பிளான்ட், இது ஓல்டர் பார்ட். இது வந்து நியூ, இதுவும் வந்து நியூ, இதுவும் நியூ. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இது வந்து ஓல்டு, இது வந்து நியூ பார்ட். இது மாதிரி பாக்குறீங்க. இது மாதிரி ரீப்ரொடக்ஷன். நம்ம அடுத்ததா இது வரைக்கும் நம்ம வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தோம். அடுத்த தலைப்பு என்னன்னா பிளான்ட்ஸ்ல வந்து ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் பார்க்கலாம். ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் இன் பிளான்ட்ஸ். ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் இன் பிளான்ட்ஸ். இது மெயினா வந்து எப்படி நம்ம அந்த வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன்ல சொன்னோமோ அதே தான் இங்க. ஏன்னா ஆப்சென்ட் அப்படின்னா இங்க there is no union of male and female gamete. அப்ப இங்க என்ன சொல்ல வரோம், ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன்னா என்ன, டிஃபைன் ஒரு சிம்பிள் கொஸ்டின். ஒரு ஆனா இது வந்து லோயர் கிளாஸ்ல தான் கேட்கக்கூடிய கேள்வி. ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன், வாட் இஸ் ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு சொன்னோம்னா இட்ஸ் a process of reproduction by organism by a single parent. A single parent produce a single parent without forming and fusion of gamete is called asexual reproduction அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி தான் இங்க கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் asexual reproduction பாத்தீங்கன்னா அதே தான் சொல்லணும். ஹியர் ஆல்சோ asexual reproduction involves mitotic division, mitotic cell division. இங்கேயும் வந்து மியாட்டிக் செல் டிவிஷன் நடக்கல, ஏன்னா கேமட் ஃபார்மேஷன்ல தான் மியாட்டிக் டிவிஷன் நடக்குது. மியாட்டிக் டிவிஷன் ஒரு ரிடக்ஷன் டிவிஷன். உங்களுக்கு தெரியும், குரோமோசோம் நம்பர் இஸ் ரெடியூஸ்ட் இன்டு ஆஃப். ஏன்னா இந்த ஸ்பெர்ம் எக்ல பாத்தீங்கன்னா 23 for human male, human beings the sperm carries 23 chromosome and ovum carries 23 chromosomes and they fuse together, the normal 46 chromosome number is reached, you know. ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா asexual reproductionல மைட்டாட்டிக் செல் டிவிஷன் மட்டும்தான் நடக்குது. அதே மாதிரி அடுத்தது நோ ஃபியூஷன் ஆஃப் கேமெட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது அடுத்த பாயிண்ட் என்னன்னா that new individuals
new individuals are identical, genetically identical, to the parent, or Xerox copies, right? அப்பனா என்ன ஆகும், ஜெனட்டிக்கலி ஐடென்டிக்கல் அப்படின்னா தே ஆர் ஃபார்ம்டு ஃப்ரம் த சிங்கிள் பேரண்ட்ன்றது தான் அர்த்தம். இப்போ ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் இஸ் ஏ சிங்கிள் பேரண்ட் ரீப்ரொடக்ஷன், இதெல்லாம் நீங்க சொல்லலாம். இதே தான் நீங்க ஹையர் கிளாஸ்ல போனீங்கன்னா இதை குளோனிங் கூட சொல்லலாம். ஏன்னா தே ஆர் ஜெனட்டிக்கலி ஐடென்டிக்கல் இண்டிவிஜுவல்ஸ் நம்ம குளோன் அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ இதை தான் நம்ம பார்க்குறோம். இதுல பெஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் இதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் இன் பிளான்ட்ஸ்ல வந்து takes place by means of spore formation. Best example, spore formation is a common type of asexual reproduction in fungi and bacteria. சொல்றோம் spore formation in fungi. Fungi the main body வந்து நம்ம mycelium அப்படின்னு சொல்லுவோம். mycelium இதுதான் மெயின் பாடி. மிசீலியத்துல இருந்து ஒரு எரெக்ட் ஸ்ட்ரக்சர், இதுக்கு பேரு ஹைபேன்னு பேரு, ஹைபே. இந்த ஹைபேல இருந்து அந்த ரீப்ரொடியூசிங் யூனிட் டெவலப் ஆகும். இதுக்கு பேரு ஸ்பொராஞ்சியம் ஆர் ஸ்போர் மதர் செல்ஸ் சொல்லலாம். இந்த இன்சைட் த ஸ்பொராஞ்சியம் என்ன ஆகும், இந்த நியூக்ளியஸ் டிவைட்ஸ் இன்டு நம்பர் ஆஃப் ஃப்ராக்மெண்ட்ஸ். இது வந்து நிறைய இருக்கும். அண்ட் தென் ஈச் நியூக்ளியை இஸ் surrounded by a small amount of nucleus, then develops into spore. இதுக்கு பேரு ஸ்போர் அப்படின்னு பேரு. ஓகேவா? So during unfavorable conditionல தான் இது மாதிரி asexual reproduction by means of spore formation நடக்கும். So when these spores, இதுதான் நம்ம ஸ்போர் சொல்றோம். ஸ்போர்னா ஒரு கியூட்டிக்கல் திக் அவுட்டர் வால் இருக்கும், இன்னர் வந்து அந்த நியூக்ளியஸ் இருக்கும். when they falls on a suitable substratum, then it develops into mycelium and a new plant, okay, a new organism or new fungi, hyphae produce ஆகும். இப்போ இந்த லைஃப் சைக்கிள் உங்களால ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். ஏசெக்சுவல் ரிப்ரொடக்ஷன் இன் பிளான்ட்ஸை பத்தி எழுதுன்னு சொன்னா மேஜர் டைப் ஆஃப் ஏசெக்சுவல் ரிப்ரொடக்ஷன் பிளான்ட்ஸ் பை ஃபோர்ஸ் ஃபார்மேஷன். எக்ஸாம்பிள் இன் ஃபங்கை, இந்த ஃபங்கை நீங்க வந்து பென்சிலியம் நோட்டேட்டம், பென்சிலியம் கிரிசோஜினம், ரைசோபஸ், உங்க புக்ல கொடுத்துருக்கிறது வந்து ரைசோபஸ், அதே மாதிரி அகாரிகஸ், எல்லாத்துலயுமே நீங்க பார்க்கலாம். இந்த இடத்துல உங்களுக்கு புக்ல கொடுத்துருக்குது ரைசோபஸ். இந்த இடத்துல வந்து இந்த பிளான்ட் பாடி வந்து மைசீலியம். இதை வந்து நம்ம கண்ணுக்கு தெரியாது, சாயில்ல இருக்கும். ஒரு மழை பெஞ்சிச்சுன்னு வச்சுங்களேன், உடனே இந்த ஐபிஐ டெவலப் ஆகும். அப்புறம் இந்த ஸ்பொராஞ்சியம், இந்த தான் அதுக்குள்ளதான் இந்த ஸ்போர் எப்படி டெவலப் ஆகுது, அப்புறம் இந்த ஸ்போர் எப்படி ஸ்ப்ரெட் ஆகுது. when they fall on a suitable substratum, then it germinates and produce mycelium, and from that mycelium erect body hyphae develops, and once again it produce sporangium. இது வந்து asexual reproduction in plants. Now finally நம்ம வந்து sexual reproduction in plants வரும். இது மிக முக்கியம். ஓகே, இதுதான் அந்த ஏசெக்சுவல் ரிப்ரொடக்ஷன் பிளான்ட்ஸ் நீங்க பாக்குறீங்க. ஸ்போர் ஃபார்மேஷன் ரைசோபஸ், அந்த இடத்துல மைசீலியம், அந்த எரெக்ட் பாடி ஹைஃபே, அதுல இருந்து வருது ஸ்பொராஞ்சியம். ஸ்பொராஞ்சியத்துல இந்த ஸ்பொராஞ்சியம் ஸ்போர்ஸ் வந்து கீழே விழுது. தென் அந்த லாஸ்ட் இதுல பாக்குறீங்க, இட் ஜெர்மினேட் இன்டு an young plant, young mycelium டெவலப் ஆகும். நெக்ஸ்ட் we pass on to the sexual reproduction in plants. இது ரொம்ப மிக முக்கியம், செக்ஷுவல் ரிப்ரொடக்ஷன். இதுல வந்து நீங்க லோயர் கிளாஸ்ல நீங்க படிச்சிருப்பீங்க, பிளான்ட்ஸ்ல வந்து செக்ஷுவல் ரிப்ரொடக்ஷன் எப்படி நடக்குது அப்படின்ட்டு. குறிப்பா இந்த ஹையர் பிளான்ட்ஸ்ல லைக் ஆஞ்சியோஸ்பர்ம்ஸ்ல செக்ஷுவல் ரிப்ரொடக்ஷன் எப்படி நடக்குதுன்றத நம்ம பார்க்கலாம். அதுல பெஸ்ட் வந்து எக்ஸாம்பிள் வெரி வெல், இந்த லோயர் கிளாஸ்ல நீங்க படிச்சிருப்பீங்க. செக்ஷுவலி ரீப்ரொடியூசிங் யூனிட் பிளான்ட்ஸ்ல எதுன்னா ஃப்ளவர்.
அப்போ அந்த ஃப்ளவர் பண்றது என்ன அப்படின்னா, மாடிஃபைடு ஷூட், லிமிட்டட் growth, and which is so that it helps for reproduction எப்படின்றத பத்தி நம்ம பார்க்கலாம். இந்த ஃப்ளவர்ல வந்து there are 4 whorls இருக்கு, 4 அடுக்குகள் இருக்கு. 4 அடுக்குகள் இருக்கு. அது என்னென்ன அப்படின்னா, ஒன்று வந்து கேலிக்ஸ், இன்னொன்று வந்து கொரோலா, மூணாவது ஆண்ட்ரிசியம், நாலாவது கைனீசியம் இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த அவுட்டர் இந்த கேலிக்ஸ் இதுல கன்சிஸ்ட் ஆஃப் செப்பல்ஸ் சொல்லுவோம். இது தட் கன்சிஸ்ட் ஆஃப் பெட்டல்ஸ். அண்ட் ஆண்ட்ரிசியத்துல என்ன இருக்கு, ஸ்டாமன்ஸ் இருக்கு. இந்த ஸ்டாமன்ஸ்ல வந்து உங்களுக்கு தெரியும், இதுல வந்து போலன் சாக் இருக்கு. அந்த போலன் சாக்குக்குள்ள போலன் கிரைன்ஸ் இருக்கு சொல்லுவோம். அதே மாதிரி கைனீசியம், இது கைனீசியத்துல என்ன, கைனீசியத்துக்கு இன்னொரு பேர் பிஸ்டில்னு கூட வச்சுக்கலாம். பிஸ்டில் இது இட் கன்சிஸ்ட் ஆஃப் கார்பல்ஸ் இருக்கு. அந்த கார்பல்ஸ்க்குள்ள என்னென்ன இருக்கு அதை பத்தி நம்ம இப்ப விரிவா பார்க்க போறோம். இப்ப இந்த படத்துல வந்து இந்த அவுட்டர் இருக்கு இல்லையா, இந்த கேலிக்ஸ் அண்ட் கொரோலா, இது வந்து நான் எசென்சியல் பார்ட், ரைட்டா? இது வந்து போலன் கிரைன், இது ஆண்ட்ரிசியம் அண்ட் கைனீசியம் வந்து எசென்சியல் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து எசென்சியல் அப்படின்னு சொல்லுவோம் பிகாஸ் தே டேக் பார்ட் இன் ரீப்ரொடக்ஷன். ஒரு பிளான்ட்ல, ஒரு ஃபிளார்ல ரீப்ரொடக்டிவ் பார்ட்ல, ரீப்ரொடக்ஷன்ல பங்கேற்கிறது யாருன்னா இந்த ஆண்ட்ரிசியம் கைனீசியம் தான். அதனால இதை எசென்சியல் பார்ட் நம்ம சொல்றோம். இது வந்து செப்பல்ஸ் அண்ட் பெட்டல்ஸ் டு நாட் டேக் பார்ட் இன் ரீப்ரொடக்ஷன், அதனால இதை நான் எசென்சியல் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்ப இதுக்கு அடுத்து இதுல என்ன பண்ணுவோம், இந்த ஆண்ட்ரிசியத்தை பத்தி விரிவாகவும் கைனீசியத்தை பத்தி விரிவாகவும் படிக்கிறோம். அதுக்கு முன்னாடி அந்த ஃபிளவரை ஒருத்தோட பார்ப்போம். ஓகே, நம்ம இப்ப வந்து இப்ப ஆண்ட்ரிசியம் நான் சொன்னேன் இல்லையா, இப்ப இந்த ஆண்ட்ரிசியத்தை பத்தி நம்ம விரிவா படிப்போம். மைடியர் ஸ்டூடெண்ட், இது மாதிரி பாயிண்ட்ஸா நல்லா புரிஞ்சு நம்ம எழுத கத்துக்கணும். ஆண்ட்ரிசியம் இது பாத்தீங்கன்னா மேல் பார்ட் ஆஃப் த ஃபிளவர், இதுல என்ன இருக்கு, கம்போஸ்ட் ஆஃப் ஸ்டாமன்ஸ். ஸ்டாமன்ஸ்ல வந்து 2 பார்ட் இருக்கு. ஒன்னு வந்து ஃபிலமெண்ட், அனதர் ஒன்னு வந்து ஆந்தர். இதை பத்தி விரிவான டீடைல்ஸ் நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். மை டியர் ஸ்டூடெண்ட், இன்னைக்கு கொடுத்த அந்த அசைன்மெண்ட் எல்லாம் கொஞ்சம் நல்லா பாருங்க. ஸ்ட்ரக்சர் ஆஃப் நியூரான் and illustrate the structure and function of brain, and third one is the reflex action. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் இன்னைக்கு நடத்துனது. நீங்க அதை எழுதி ஸ்டாண்டர்ட் கொஸ்டின்ஸ் தயார் பண்ணி வச்சுங்க. பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க்யூ.